ஆன்மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக களஞ்சியத்தில் மதுரை வீரன் வரலாறு பற்றிய தகவலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சில நூற்றாண்டுகளுக்கு முந்தைய காலகட்டம், காசிராஜன் செண்பகவல்லி என்னும் அரச தம்பதியருக்கு நீண்ட காலமாக குழந்தை பேறு இல்லை. இதனால் மனவேதனையுற்ற காசிராஜன் சிவன் பார்வதியை வேண்டி தவம் இருந்தார். சிவனும் பார்வதியும் நேரில் தோன்றி மன்னனுக்கு குழந்தை வரம் தந்தருளினார். அந்த வரம் அளிக்கும் பொழுது சிவபெருமான் சுந்து வீரன், சந்தி வீரன், ஆகாச வீரன், உச்சி வீரன், உரிமை வீரன், ஏம வீரன், காம வீரன் ஆகிய 7 வீரர்களும் சேர்ந்து உனக்கு ஒரு குழந்தையாக பிறக்கும் என வரமளித்தார். வரம் பெற்ற மகிழ்ச்சியில் காசிராஜன் நாட்டு மக்களுக்கு தான தர்மங்களை வாரி வழங்கினார். 10 மாதங்கள் கடந்தது. காசிராஜன் மனைவி செண்பகவல்லிக்கு தெய்வீக லட்சணம் பொருந்திய ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. குழந்தை பிறந்தவுடன் தனது ஆஸ்தான ஜோதிடரான பிராமணர்களை வரவழைத்த காசிராஜன் குழந்தையின் பிறந்த நேரத்தை பார்த்து ஜாதகத்தை எழுதினார். அதன் பலாபலன்களை சொல்லுமாறும் கேட்டார். அதன்படி குழந்தையின் ஜாதகத்தை கணித்த ஜோதிடர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அந்த குழந்தையின் கிரக பலன்களின்படி பிராமணர்களின் வம்சத்தை வேறறுக்க வந்து பிறந்துள்ளான் என்பதை அறிந்தனர். அதனால் பிராமண ஜோதிடர்கள் தங்களுக்குள் கலந்து பேசிய பிறகு மன்னரிடம் திரிக்கப்பட்ட ஒரு கதையை சொன்னார்கள். மாலை சுற்றி பிறந்த இந்த குழந்தையால் மன்னனுக்கு ஆகாது, கொடி சுற்றி பிறந்த இந்த குழந்தையால் கோட்டைக்கும் ஆகாது, கோத்திரத்திற்கும் ஆகாது என்று அவர்கள் சொல்ல மன்னனும் அவரது மனைவியும் மனம் கலங்கி போனார்கள். என்ன செய்யலாம் என மன்னன் அந்த ஜோதிடர்களிடமே கேட்டு அவர்களின் ஆலோசனைப்படி குழந்தையை காட்டில் கொண்டு போய் வீசிவிட்டு வருமாறு உத்தரவிட்டான். தவமிருந்து பெற்ற பிள்ளையை பிரிய மனமில்லாமல் துடிதுடித்து அழுதாள் மன்னனின் மனைவி செண்பகவல்லி. வீரர்கள் ஒரு தங்க தாம்பூலத்தில் குழந்தையை வைத்து ஒரு வீரி மரத்தில் கீழே புற்றின் அருகே வைத்துவிட்டு வந்துவிட்டனர். அதே வேளையில் கோனேரிப்பட்டினம், தற்போதைய கோனேரிப்பாளையம், பெரம்பலூர் அருகே உள்ளது அந்த இடம் என்ற பகுதியை பொம்மன நாயக்கர் என்ற குறுநில மன்னர் ஆண்டு வந்தார். அவரிடம் சின்னான் என்ற வீரர் பணியாளராக வேலை செய்து வந்தார். அப்பொழுது பொம்மன நாயக்கரின் பட்டியில் இருந்த 2 மாடுகள் இறந்து போயின. அதன் தோலை உரித்து குதிரைகளுக்கு அங்குசம், கடிவாளம் போன்றவற்றை செய்ய சொல்லி பொம்மன நாயக்கர் சின்னானுக்கு உத்தரவிட்டார். வீட்டுக்கு வந்த சின்னான் தன் மனைவி சின்னாத்தியிடம் காட்டுக்கு சென்று ஆவாரம் பட்டைகளை வெட்டி வருமாறு கூறினார். அதன்படி காட்டுக்கு சென்ற சின்னாத்தி ஆவாரம் பட்டைகளை சேர்த்து கட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த நடுக்காட்டில் ஒரு குழந்தை வீறிட்டு அழும் சத்தம் கேட்டது. இந்த அத்துவான காட்டில் குழந்தையின் அழுகுரலா என்று சுற்றும் முற்றும் பார்த்த சின்னாத்தி அழுகுரல் கேட்ட திசையை நோக்கி ஓடினாள். கொஞ்ச தூரத்திலேயே வீரி மரத்தடியில் புற்றுக்கு முன்பாக தங்க தாம்பூலத்தில் குழந்தை மின்னியது. அந்த குழந்தைக்கு நிழலாக நாகம் படமெடுத்து நிற்க, புலி குழந்தைக்கு பால் கொடுக்க முயல, மான்களும் முயல்களும் அங்கும் இங்கும் ஓடி குழந்தைக்கு விளையாட்டு காட்ட, இப்படிப்பட்ட காட்சிகளை கண்டு அதிசயித்தவாறே சின்னாத்தி குழந்தையிடம் சென்றதும் அவையெல்லாம் ஒதுங்கி வழிவிட்டன. குழந்தை ஆசையோடு வாரி எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் அவள். என்ன அதிசயம்! சின்னாத்தி தான் பெற்றெடுத்த குழந்தையின் உணர்வை அப்பொழுது அடைந்தாள். அவள் மார்பகத்தில் இருந்து தானே பால் சுரக்க அதை குழந்தைக்கும் கொடுத்தாள். தலையில் ஆவாரக்கட்டோடும் மடியில் குழந்தையோடும் வீட்டுக்கு வந்தாள். வீட்டுக்கு வந்த சின்னாத்தியை கண்ட சின்னாளனுக்கு ஆச்சரியமாகி போனது. ஏதடி குழந்தை என்று சின்னாத்தியை கேட்க அங்கு நடந்த காட்சிகளை விளக்கமாக சொன்னாள் சின்னாத்தி. 32 தெய்வ அங்க லட்சணங்கள் பொருந்திய அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு இருவரும் எல்லையில்லா சந்தோஷம் அடைந்தனர். சின்னானின் அப்பா பெயரான முத்துவையும் சின்னாத்தியின் அப்பா பெயரான வீரனையும் இணைத்து முத்துவீரன் என்று பெயர் சூட்டினர் அந்த குழந்தைக்கு. சிறுவன் முத்துவீரன் இளைஞன் முத்துவீரனாக வளர்ந்தான். விளையாட்டு, கல்வி, வீரம் அனைத்திலும் சிறந்து விளங்கினான். அந்த காலகட்டத்திலேயே கோனேரிப்பட்டினத்து பொம்மன நாயக்கருக்கு பொம்மி என்று அழகான ஒரு மகள் பிறந்து வளர்ந்து பருவமடைந்தாள். பருவ வயது வந்த பொம்மியை 32 நாட்கள் ஒரு நாளைக்கு ஒரு குடிசை என்று கட்டி அதில் தங்க வைத்து 32 நாட்களுக்கு பிறகு சடங்கு செய்து அரண்மனைக்கு அழைக்க வேண்டும். இதற்காக சின்னான் காட்டிலேயே ஒரு நாளைக்கு ஒரு குடிசை கட்டி அதில் பொம்மியை தங்க வைத்து இரவு பகல் காவல் இருக்க வேண்டும். மறுநாள் விடிந்ததும்
அன்று தங்கிய குடிசையை கொளுத்தி விட வேண்டும். இதன்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடிசை கட்டி அதில் பொம்மியை தங்க வைத்து காவல் இருந்தான். இப்படியே 30 நாட்கள் கடந்து விட்டன. அப்பொழுது இடி மின்னலுடன் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. அதில் நனைந்தபடியே காவல் இருந்த சின்னானுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. இதை கண்ட மகன் முத்துவீரன், அப்பா, இன்னும் 2 நாட்கள் தானே காவல் இருக்க வேண்டும், உங்களுக்கு பதிலாக நான் குடிசை கட்டி காவல் இருக்கிறேன் என்று சொல்ல பதறிப்போன சின்னான், மகனே, நீயோ வாலிப வயது பிள்ளை, இளவரசியின் காவலுக்கு நீ போகக்கூடாது, மன்னருக்கு தெரிந்தால் ஆபத்து என்றும் கூறினார். ஆனால் முத்துவீரன், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், உங்களைப் போலவே கண்ணும் கருத்துமாக மன்னன் மகளுக்கு காவல் இருப்பேன் என்று உறுதி கூறிவிட்டு குடிசை கட்டி காவல் இருக்க காட்டுக்கு சென்றான். அவன் குடிசை கட்டி கொடுக்க உள்ளே திரையிட்டு யார் முகத்தையும் பார்க்காமல் தங்கியிருந்தால் பொம்மி. அன்று மாலை இடி மின்னலுடன் மழை கொட்டியது. மழையில் நனைந்த முத்துவீரன் குடிசைக்குள் இருந்த பொம்மியிடம் தங்கிக் கொள்ள கொஞ்சம் இடம் கேட்டான். திரைமறைவில் இருந்த பொம்மியோ, ஆண்கள் முகத்தையே நான் பார்க்க கூடாது, அப்படி இருக்க என் குடிசையில் தங்குவதா, முடியவே முடியாது என்று மறுத்தாள். பின்னர் மனமிறங்கி முத்துவீரனுக்கு குடிசைக்குள் இடமளிக்க அவனது அழகை கண்டு முத்துவீரன் மீது காதல் கொண்டாள். 32 நாட்கள் முடிந்து சடங்குகள் செய்து மகளை கூட்டி வர பெரும் சேனையுடன் புறப்பட்டார் பொம்மன நாயக்கர். சடங்கு வைபோகம் நடக்கும் சமயம் குடிசையில் இருந்த மணி விளக்கை முத்துவீரனிடம் கொடுக்கும் பொழுது ஆசையோடு அவனது கையை தழுவியபடி பொம்மி கொடுக்க அந்த காட்சியை நாயக்கர் பார்த்து விட்டார். பொம்மியும் முத்துவீரனும் காதல் பயப்பட்டிருப்பதை கண்டுபிடித்த நாயக்கர் சின்னான் சின்னாத்தியை அழைத்து மிரட்டினார். இதை கண்டு பயந்து போன இருவரும் முத்துவீரனை எச்சரித்தனர். ஆனால் முத்துவீரனும் பொம்மியும் தங்கள் காதலில் உறுதியாக இருந்தனர். மகளுக்கு வேறு மாப்பிள்ளை தேடி மணமுடிக்கும் ஏற்பாடுகளில் பொம்மன நாயக்கர் இறங்கினார். அப்பொழுது பொம்மி முத்துவீரனுக்கு தகவல் சொல்ல முத்துவீரன் குதிரை மீது ஏறி கோட்டைக்குள் புகுந்து பொம்மியை தூக்கிச் சென்றான். கோனேரிப்பட்டினத்திலிருந்து தெற்கு நோக்கி பறந்த அந்த குதிரை காவிரி ஆற்றின் கரையில் உள்ள ஆமூர் மடுவு கருங்கல் பகுதியில் காதலர்கள் இருவரும் தங்கினர். முத்துவீரன், பொம்மி இருவரையும் தேடி புறப்பட்ட பொம்மன நாயக்கர் படை கருங்கல் பகுதியில் அவர்களை கண்டுபிடித்து விட்டனர். அந்த படை வீரர்களோடு மோதி அனைவரையும் வெட்டி வீழ்த்திய முத்துவீரன் அந்த வெற்றியோடும் பொம்மியோடும் மதுரை நகருக்கு சென்றான். மதுரைக்கு சென்ற முத்துவீரன் தன் வீர செயல்களின் மூலம் மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் படையில் சேர்ந்தான். முத்துவீரனின் வீரதீர செயல்களை கண்ட நாயக்கர் தனது நம்பிக்கையான தளபதியாக நியமித்தும் கொண்டார். திருமலை நாயக்கர் சபையில் நாட்டியக்காரியாக இருந்தவள் வெள்ளையம்மாள். முத்துவீரனுக்கும் வெள்ளையம்மாளுக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகப்பட்டார் திருமலை நாயக்கர். இதனால் கோபமடைந்த நாயக்கர் முத்துவீரனையும் நாட்டியக்காரி வெள்ளையம்மாளையும் விசாரணைக்கு வர உத்தரவிட்டார். அவர்கள் இருவரும் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டினர். இந்த குற்றச்சாட்டை உண்மையாக இருந்துவிட்டு போகட்டும் என்று எண்ணிய நாட்டியக்காரி வெள்ளையம்மாள் முத்துவீரனை விரும்பினாள். இதையெல்லாம் கண்ட நாயக்கர், திருமணமான ஆண் இன்னொரு பெண்ணை அடைய நினைப்பது குற்றம், அதுவும் என்னுடைய ஆட்சியில் நடக்கக்கூடாது, இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு அச்சுறுத்தல் வேண்டும், எனவே தகாத செயலை செய்த முத்துவீரன் மாறுகை மாறுகால் வாங்க என தண்டனை அளித்தார். அதன்படி முத்துவீரனை கொலைக்களத்திற்கு கொண்டு போனார்கள். நாயக்கரின் வீரர்கள் அங்கு முத்துவீரனின் இடது கை வலது காலை வெட்டி தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அந்த நேரத்தில் பொம்மியும் வெள்ளையம்மாளும் கதறி அழுதபடி ஓடி வந்து முத்துவீரன் இருபுறமும் விழுந்து புரண்டனர். அப்பொழுது வானத்திலிருந்து பூமாரி பொழிந்தது. அதே இடத்தில் மூவரும் சிலைகளாக மாறி நின்றனர். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் முத்துவீரனின் பெயர் மதுரை வீரன் என்றும் அழைக்கப்படுகிறது. இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது ஆன்மீக களஞ்சிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் உங்கள் சுப்பிரமணிய சங்கர். நன்றி, வணக்கம்.